யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. இணைந்திருக்கிறோம் நேயர்களே, வணக்கம். நம்மளுடைய நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியிலே சந்தித்துக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய கதைக்கப்படும் குறிப்பாக இந்த மின்சார கட்டண உயர்வு தொடர்பாக பேசப்பொருளாக இருக்கிறது. அதாவது நாளைய தினம் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இலங்கையிலே இந்த மின்சார கட்டண உயர்வு இருக்கிறது. குறிப்பாக இந்த அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் மின்சார கட்டணத்தை குறைப்பதாக இருந்தது. ஆனால் தொடர்ச்சியாக ஏற்பட்ட மாறுதல் காரணமாக மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட வேண்டும். அதேபோல் மின்சார சபையிலும் பாரிய மாறுதல்கள் வரப்பட்டது. மின்சார சபை பிரிக்கப்பட்டது. இப்படி பல்வேறு விடயங்கள் இருந்து கொண்டது. அப்போ தொடர்ச்சியாக இருந்த இந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலே மின்சார கட்டணம் நாளை ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து பல்வேறு மாறுதலுக்கு உட்படுகிறது. அப்போ இந்த மின்சார கட்டணம் பற்றிய மாறுதல்கள் எந்தெந்த வீதத்தில் எவ்வளவு கூடியிருப்பதற்கு என்பதற்கு முன்பதாக மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்த சொல்லி பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. அதன் அடிப்படையிலே இந்த அரசு நிறுவனங்கள் அனைத்துக்குமே ஏசி பாவிப்பது மாலை 3 மணிக்கு பிறகு ஏசி போட வேண்டாம், இந்த வகைக்குள்ள ஏசி பாவிக்க வேண்டாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரசு நிறுவனங்களை அரசு கட்டுப்படுத்தக்கூடிய உரிமை அவர்களுக்கு வேகப்போக உரிமை இருக்கிறது. இதில் அரசு நிறுவனங்களை 3 மணிக்கு பிறகு ஒரு தருமே ஏசி ரிமோட்டை தொட வேண்டாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரையான காலப்பகுதியிலே வீதி விளக்குகளை பயன்படுத்த வேண்டாம். 10 மணிக்கு பிறகு இல்லை இருட்டின பிறகு ஆட்கள் இல்லாத நேரங்களில் வீதி விளக்குகளை போட்டு பயன்படுத்தி கொடுங்கள். சன நடமாட்டம் குறைந்த நேரங்களில் வீதியால் செல்வோர் பயன்படுத்தி கொடுங்கள். ஆனால் 6 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் பொது வீதிகள் அல்லது வீதி விளக்குகளை பயன்படுத்த வேண்டும். அவற்றையும் அந்த நேரங்களில் மக்கள் நடமாட்டமாக இருக்கும், வெளிச்சங்கள் இருக்கும். எனவே அந்த நேரங்களில் வீதி விளக்குகள் தேவையில்லை என்ற ரீதி அடிப்படையிலே மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தின் அடிப்படையில் இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. அதே போல இந்த 8 மணிக்கு பிறகு இந்த கடைகளில் அவை இந்த கடை போட்டுகள் இருக்கும், பேர் பலகைகள் உள்ள லைட்டுகள் கூட்டி வச்சிருப்போம். அல்லது டிசைனாக ஏதாவது லைட்டுகளை எரிய விட்டு அல்லது மின் விளக்குகளால் சோடிக்கும் பேர் பலகைகளுக்கு உள்ள கொஞ்சம் வோல்டேஜ் கூடின லைட்டுகள் எல்லாம் போட்டு எரிய விடும். இவையெல்லாம் 8 மணிக்கு பிறகு எல்லாம் அணைத்து விடுங்கள். சாதாரண பேர் பலகைகள் இருக்கட்டும். இவையெல்லாம் மின்சாரத்தை பாதுகாப்பதற்கான உச்ச வழிகளாக அறிவுறுத்தப்படுகிறது. குறிப்பாக எரிபொருள் நெருக்கடியால் வந்திருக்கக்கூடிய அல்லது இந்த மசகு எண்ணெய் பீப்பாக்களுடைய கொள்வனவில் இருக்கக்கூடிய பிரச்சனை காரணமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டும் இந்த விடயங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரப்பட்டிருக்கிறது. எனவே பொதுமக்கள் இந்த விடயத்தில் கவனமாக இருந்து கொள்ளணும். தொடர்ச்சியாக எல்லா விடயங்களுமே மக்களுக்கு சிக்கனத்தை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறோம். குறிப்பாக இந்த எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துங்கள், மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துங்கள், நீரை சிக்கனமாக பயன்படுத்துங்கள் என்று தொடர்ச்சியாக அறிவுறுத்தல் வழங்கி கொண்டு கொண்டே இருக்கிறது. எனவே இலங்கை மக்கள் அனைவரும் சிக்கனமாக வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். இது உலகளாவிய ஒரு நெருக்கடி என்ற அடிப்படையில் அனைவரும் இந்த விடயத்தை கடைபிடித்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறதும். அதை தவிர இந்த மின்சாரத்திலே மாற்றம், மின்சார விலைப்பட்டியலில் நாளைக்கு மாற்றம் ஏற்பட இருக்கிறது. கட்டணத்திலே நாளை ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த 30 யூனிட்டுக்கு கீழே நீங்கள் பயன்படுத்துவீர்களாக இருந்தால் உங்களுக்கு 4.3 வீதத்தால் இந்த மின்சார கட்டணம் அதிகரிக்கிறது. அது 15 ரூபாவாக அதிகரிப்பு காணப்படும். அதே போல 30 யூனிட்லேருந்து 60 யூனிட்டுக்கு உங்களோட வீட்டு மின்சார மீட்டர் வாசிக்குமாக இருந்தால் 6.9 வீதத்தால் அதிகரிப்பு ஏற்படும். அது 45 ரூபாவாக அதிகரிப்பு ஏற்படுகிறது. அதே போல நீங்கள் 61 யூனிட்டில் இருந்து 90 யூனிட் வரையும் பாவிப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு அதுவும் 6.9 ரூபாவால் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல 6.9 வீதத்தால் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல 91 யூனிட் தொடக்கம் 180 யூனிட் வரை போவீங்களா இருந்தால் அது 7.2 வீதத்தால் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது மொத்தத்திலே 420 ரூபாய் பணமாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பாக இருக்கிறது. அதே போல 181 யூனிட்டுக்கு அதிகளவாக பயன்படுத்துவீர்களாக இருந்தால் மொத்தமாக 25 வீதத்தால் உங்களுடைய மின்சார கட்டணம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளாக இருக்குது. இதுதான் இது புதிதாக அறிமுகப்படுத்தப்படக்கூடிய மின்சார கட்டண அதிகரிப்பாக இருக்கிறது. அதிலும் நாளை ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இலங்கையில் இதுவும் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது. எனவே முடிந்த அளவு மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக ஒரு 30 தொடக்கம் 60 யூனிட்டுக்கு மின்சாரத்தை பாவித்து முடிக்கக்கூடிய அளவிற்கு நாங்கள் செயற்பட வேண்டியதாக இருக்கிறது. குறிப்பாக 30 யூனிட்டுக்கு கீழே பாவிச்சு அங்களுக்கு ஒரு 15 ரூபாய் தான் அதிகரிக்க போது. அது 4.3 வீதமாக இருக்க போகுது. 30லிருந்து 60 6.9 அல்லது 60லிருந்து 90 இப்படியான ஒரு மின்சாரத்தை நாங்கள் மிக சிக்கனமாக பயன்படுத்தும் போது தான் இந்த விடயங்கள் அல்லது இந்த பண அதிகரிப்பிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பக்கம் பொருட்களுடைய விலைவாசி அதிகரிக்கிறது, எரிபொருள் விலைவாசி அதிகரிக்கின்ற செலவுகள் இருக்கக்கூடிய மத்தியில் இந்த மின்சாரத்தையாவது சிக்கனமாக பயன்படுத்தினால் மாத்திரம்தான் எங்களை நாங்களே இந்த பொருளாதார நெருக்கடிகளுக்குள்ளிருந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதை தாண்டி இந்த வெயில் காலத்தில் எங்களுக்கு எப்படியுமே தண்ணி தேவை, மோட்டார் அடிக்கடி போடுவோம், ஏசியை போடுவோம், ஃபேனை போடுவோம் என்றும் இரவுரையில் பகல்றையும் நாங்கள் இன்றைக்கு ஃபேனை போட்டிருக்க பகல் இரவு எல்லா நேரத்திலுமே ஃபேன் போட்டிருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆனால் இந்த நேரத்தில் எங்களுக்கு மின்சாரம் அதிகமாக தேவைப்படும். இருந்தாலும் நாட்டு அல்லது உலகத்தினுடைய பொருளாதார நெருக்கடி அல்லது உலகத்தில் ஏற்படக்கூடிய குழப்ப நிலையை கருத்தில் கொண்டு நாட்டு மக்கள் அனைவரும் இந்த விடயத்திற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பதை தான் நாங்களும் தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக ஹரிகரன் சொன்னதை போல நாளைய நாள் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியில் இருந்து எங்களுடைய மின்சார விலை திருத்த பட்டியல் அனைத்துமே உயர்வடைகின்றது. குறிப்பாக சாதாரணமாக வீடுகளில் ஒரு 60 யூனிட்டுக்கு மேலதான் நாங்கள் பாவித்துக் கொள்கின்ற மின்சாரம். ஆகவே எங்களுடைய இந்த விலை மாற்றம் மாதந்தோறும் வருகின்ற இந்த விலை பட்டியலில் ஒரு சடுதியான அளவு உயர்வு இனிவரும் காலங்களில் ஏற்பட போகின்றது. இதுவுமே
ஒரு சாதாரண மக்களின் மீது சுமத்தப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு சுமையாகத்தான் பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக இந்த உலகளாவிய ரீதியிலான பிரச்சனை என்று பார்த்தாலுமே வந்து நிலக்கரி கொள்வனவில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை தான் வந்து இந்த மின்சார பாவனையில் மின்சாரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைக்கான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. நிலக்கரி கொள்வனவில் ஏற்பட்ட மோசடிகள், அதில் ஏற்பட்ட ஊழல்கள், இவ்வாறாக அரசாங்கத்தின் மேல் வந்து இவ்வளவு பிரச்சனைகள் பழிகள் இருந்தாலுமே வந்து அந்த பழியை சுமப்பது வந்து சாதாரண பொதுமக்கள், இந்த நாட்டிலே வாழ்கின்ற அனைத்து பொதுமக்கள் தான் என்கின்ற அளவில் தான் வந்து தற்பொழுது வந்து நிற்கின்றது. அதன் காரணமாகத்தான் வந்து இந்த ஏப்ரல் மாதம், அதாவது நாளையிலிருந்து இந்த மின்சார கட்டணங்கள் எல்லாமே வந்து உயர்வடைந்திருக்கின்றது. குறிப்பாக 91 வீதத்திலிருந்து 180 யூனிட்டில் பாவிப்பவர்களுக்கு 420 ரூபாவாக மாதம் உயர்வடைகின்றது என்கின்றதான ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி ஊட்டும் தகவல் தான் வந்து வெளியாக இருக்கின்றது. அதை தொடர்ந்து பல அறிவிப்புகளுமே வந்து வெளியாக இருக்கின்றது. குறிப்பாக வந்து இந்த காலகட்டத்தை வந்து நாங்கள் பார்த்தோமானால் மிக அதிக வெப்பம் உணரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றது. குறிப்பாக கூட நாங்கள் இன்றைய நாள் பத்திரிகைகளிலும் பார்த்திருந்தோம். இனி வரப்போகின்ற காலங்கள், குறிப்பாக ஏப்ரல் மாதம் நடுப்பகுதி அளவில் வந்து 40°C கூட தொடுகின்ற அளவிற்கு வந்து வெப்பநிலை இருக்க போகின்றது. இந்த வெப்பமான காலப்பகுதியில் தான் வந்து அதிக அளவு மின்சாரம் எங்களுக்கு தேவைப்பட போகும். அதாவது ஃபேன் போடுவோம், மின்விசிறிகள் பாவிப்போம், வழிச்சீராக்கி ஏசி பாவிப்போம், அடிக்கடி தண்ணீர் பாவிப்போம். ஹரிஹரன் சொன்னது போல மின்சார பயன்பாடு, மின்சார தேவை அதிகமாக உள்ள காலகட்டத்தில் வந்து அரசாங்கத்தினர் ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது. மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துங்கள், 10 மணிக்கு மேல் வந்து வீதி விளக்குகளை ஒளிரவிட செய்யுங்கள், அல்லது போனால் 10 மணிக்கு மேல் வந்து இந்த பெரிய பெரிய கடைகளில் அல்லது போனால் வீதியோரங்களில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த மின்சார விளம்பர பதாதைகளை வந்து அணையுங்கள். வீடுகளிலே வந்து அதிக அளவில் வந்து மின்சாரத்தை பயன்படுத்திக் கொள்ளாதீர்கள். அல்லது போனால் வந்து 100 பேருக்கு மேல் கூடுகின்ற ஒரு நிகழ்வொன்றிலே வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த மின்சாரத்தை வந்து அரசாங்கத்தின் மின்சார வழியில் இல்லாமல் வந்து வேறு வழியில் வந்து பாவித்துக் கொள்ளுங்கள் என்கின்ற மாதிரியான தகவல்களுமே வந்து வெளியாக இருக்கின்றது. இது எங்களுடைய நாட்டு நடப்புக்கு ஏற்ற வகையில் இருந்தாலுமே வந்து சூழ்நிலை காலநிலைக்கு அமைவாக இல்லாமல் இருக்கின்றது. குறிப்பாக 40 to 42°C வெப்பநிலை அதிகரிக்கும் என்கின்றதான தகவலுமே வந்து இன்றைய வளிமண்டலவியல் தகவலாக இருந்தது. எல்லாமே சவாலான ஒரு விடயம் தான். மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவதும் சவாலான விடயம் தான். அதே நேரம் வந்து இந்த வெப்பநிலையும் அந்த வெப்பநிலை அதிகரிக்க போகின்ற அந்த காலகட்டத்தில் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவது மிக சவாலான விடயம் தான். எனவே வந்து எல்லாரும் இவற்றை கருத்தில் கொண்டு அவதானத்தில் கொண்டு வந்து மின்சாரத்தை நீங்கள் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். இது ஒரு அரசாங்கத்தினுடைய அறிவிப்பாக காணப்படுகின்றது. அதே நேரத்தில் இன்னுமொரு விடயம் கூட குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயம் கூட வந்து இந்த வெப்பநிலை மாற்றம். குறிப்பாக நாங்கள் இந்த காலநிலை தகவலிலே பார்த்திருந்தோம். 15ஆம் திகதி வரைக்கும், 4ஆம் மாதம் 15ஆம் திகதி வரைக்கும் 40 to 42°C வெப்பநிலை அளவிற்கு பதிவாக கூடும் என்ற ஒரு தகவலுமே வந்து வெளியாக இருக்கின்றது. எனவே வந்து இந்த குழந்தைகள், சிறுவர்கள், அதை தாண்டி வந்து முதியவர்கள், பெரியவர்களுமே வந்து காலை 10 மணியிலிருந்து மாலை 3 மணி வரையில் வெளியில் செல்லாதீர்கள். பொது வெளியிடங்களிலோ அல்லது போனால் வெயில் அதிகமாக படும் இடங்களிலோ செல்லாமல் வந்து வீட்டிற்குள் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வந்து 3 மணிக்கு பிறகு வந்து உங்களுடைய வேலைகளை பார்க்கலாம். அதே போலத்தான் வந்து இந்த விளையாட்டு மைதானங்களிலே விளையாடுகின்ற வீரர்களுக்குமாக வந்து இந்த அறிவுறுத்தல் பின்பற்றப்படுகின்றது. ஏனென்றால் இது ஒரு எச்சரிக்கையான ஒரு விடயமாக தான் பார்க்கப்படுகின்றது. என்றால் அதிக உணர்திறன் கொண்ட வெப்பம் இருப்பதனால் வந்து இந்த நேரங்களில் வந்து வெளியில இருப்பவர்களும் வந்து கொஞ்சம் கவனமாகவும் அவதானமாகவும் செயல்பட்டு கொள்ள வேண்டும். இந்த வரப்போகின்ற இந்த காலகட்டத்தை வந்து நாங்கள் ஒரு சவால் மிக்கதான ஒரு காலமாக இருக்க போது அந்த சவால் மிக்க காலத்தை வந்து எவ்வாறாக வந்து நாங்கள் சமாளிக்க போகின்றோம் என்பதெல்லாம் இருக்கின்றது. என்னவா? நிச்சயமாக. அப்போ இது அரச திணைக்களங்கள் அல்லது அரசு அலுவலகங்களுக்கு மாத்திரமல்ல, தனியார் துறைகளும் அல்லது தனியார் அலுவலகங்களும் இந்த விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். இது ஒட்டுமொத்த அரச உறுப்பினர்கள் அல்லது அரசு அதிகாரிகள், அரசு திணைக்களங்கள் மாத்திரம் இந்த விடயத்திலே முன்னெடுத்து இந்த எரிபொருள் சிக்கனத்தை பேணிக் கொள்ள முடியாது. எனவே மக்கள் அனைவரும் இந்த விடயத்தில் ஒன்றிணைந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக வீட்டிலே நாங்கள் தேவையற்ற வீதியில் எரியக்கூடிய மின்சார விளக்குகளை பகலிலே அணைத்து வைப்பது அல்லது வீதிகளிலே இந்த விடிய எரியும் லைட்டில் அதுகளை வந்து எளிய அந்த அதிகாலையில் வேலைக்கு போகிறார்கள், அவற்றை அணைத்து விட்டு செல்வது. அதே போல வீடுகளிலும் நாங்கள் சிக்கனமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல தனியார் நிறுவனங்களும் இந்த விடயங்களிலே கவனம் செலுத்த வேண்டிய தேவை பாரிய அளவில் இருக்கிறது என்பதை நாங்களும் தெரிவித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த விடயங்களை உணர்ந்து நாங்கள் செயற்படாமல் விட்டால் இந்த 2021ஆம் ஆண்டு 22ஆம் ஆண்டு பாரிய பொருளாதார சிக்கல் ஏற்பட்ட போதும் எப்படி அதுவும் இதே போல ஒரு வெக்க காலம்தான். இப்படியான வெயில் காலங்களுக்கு தான் நாங்கள் ஃபேன் இல்லாமல் வெக்கைக்குள்ள அடிக்கடி ஹரன்னு கேட்க படிக்க இல்லாமல் அப்படி பல்வேறு விடயங்களை நாங்கள் அனுபவித்தோம். அப்போ அந்த ஒரு மீண்டும் அப்படி ஒரு சூழ்நிலைக்கும் நாங்கள் செல்ல போகிறோம் என்ற கேள்வி இருக்குது. அரசாங்கம் இலகுவாக நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக மின்சார வெட்டுக்களை அமல்படுத்தலாம் அல்லது ஒரு நாளைக்கு ஒரு குறித்த அளவு நேரத்துக்கு மின்சாரத்தை கட்டுப்படுத்தி வழங்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் செல்லலாம். அவர்கள் நாட்டை சீராக கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால்
இருக்கக்கூடிய மின்சாரத்தை போதுமான அளவாக பயன்படுத்துவதற்கு நாங்கள் சிக்கனமாக இருக்க வேண்டிய தேவை எங்கள் எல்லோருக்குமே இருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே ஒரு அனுபவம் இருக்கிறது. 2022 இந்த மின்சாரம் தடைப்பட்ட போது ஒரு பல்கலைக்கழக மாணவர்களாக எங்களுக்கு பல்வேறு சிக்கல்கள் இருந்தது. அந்த வெயில் காலத்தில் வந்து ஹாஸ்டல் ரூம் வழி இருக்க இயலாதும், அல்லது லெக்சர்ஸுக்கு போனால் அங்கே ஃபேன் இல்லாமல் அல்லது அந்த வக்கைக்குள்ளே இருந்து படிக்க இயலாதும், இரவு கரண்டை கட் பண்ணி விட்டால் அடுத்த நாள் எக்ஸாமுக்கு படிக்க இயலாது அப்படின்னு மீம்ஸுகள் வந்து ஒரு தொகையாக இருந்தது. அதே போல் இரவு நாங்கள் இந்த குப்பை விளக்கெல்லாம் நாங்களே ஹாஸ்டலுக்கு செஞ்சு அதிலிருந்து படிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அப்படி பல்வேறு விடயங்களை நாங்கள் சிக்கல்கள் எதிர்கொள்ளும். அது எல்லாருக்குமே இருந்திருக்கும் அந்த காலத்தில். குறிப்பாக அந்த காலங்களில் உயர்தர மொழியவர்கள், சாதாரண தர மொழியவர்கள், பரீட்சைக்கு தோற்ற இருந்த மாணவர்கள் படித்துக் கொண்டு பல்வேறு பேருக்கும் அது பாரிய பிரச்சனைகள் ஏற்படும். எனவே அப்படி ஒரு காலத்துக்குள் நாங்கள் செல்ல போகிறோமா இல்லையா என்பது பொதுமக்களாக இருக்கக்கூடிய எங்களுடைய கைகளில் தான் இருக்குது. எனவே இங்கே இனவத மீதம் எதுவும் இன்றி நாங்கள் அனைவரும் ஒரு நாட்டு மக்கள் என்ற ரீதியில் இந்த உலக பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு எங்களை தயார்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே அரசினுடைய இந்த புதிய கொள்கைகள் அல்லது புதிய அறிவுரைகளை ஏற்றும் அனைத்து விடயங்களிலுமே சிக்கனமாக இருக்க வேண்டிய தேவை எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை நாங்கள் அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். மின்சாரமாக இருக்கட்டும், நீராக இருக்கட்டும், அல்லது எரிபொருளாக இருக்கட்டும், மிகச் சிக்கனமாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. அப்பதான் இந்த இலங்கை இருந்தக்கூடிய எங்களுடைய இந்த வண்டி இந்த பொருளாதார சிக்கல்கள் ஓய்வு பெறும் வரைக்கும் ஒரு கொஞ்சம் வரைக்கும் நாங்கள் எங்களை இலகுவாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கும் என்பதையும் கூறிக்கொண்டும் நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் கரிகரன் மற்றும் ரோஹிணி அருந்தவ செல்வம். நன்றி.